வள்ளி, மாப்பிள்ளை எங்க போறாரு கேளு. ஏய் விக்னேஷ், எங்க போற நீ இப்போ? அம்மா, தேவிக்கு மயக்கம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாமா. நான் போய் ஒரு 8 பாத்துட்டு வந்துடுறேம்மா. ஏய் என்ன விக்னேஷ், இப்பதான் உன் மாமா அவங்கள பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க எல்லாம் பித்தலாட்ட குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னவா அவளுக்கு? இங்க பாரு, அவளுக்கு டெலிவரிக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. இதெல்லாம் டிராமா விக்னேஷ். உன்னை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பொய்யான ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உன்னை அவங்க பக்கம் இழுக்க பாக்குறாங்க. நீ போகாத விக்னேஷ். மா, அது இல்லம்மா, அது பொய்யா இருக்கும்னு தோணல. ஏன்னா இதை சொன்னதே கையிலனி தான். அம்மா, தேவி விஷயத்துல அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கம்மா. என்னது கையலண்ணியா? தயவு செஞ்சு அவ பேரை கூட சொல்லாத. நம்ம வீட்டு பொண்ண திட்டம் போட்டு நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாடா. அதெல்லாம் நீ மறந்துட்டியா? இல்ல. இத பாரு விக்னேஷ், இந்த விஷயத்துல தேவியும் ஒரு கூட்ட களவாணியா தான் இருந்திருக்கா. ஏய், ஊரே காரி துப்புதுடா. பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கலையான்னு என்ன அவமானப்படுத்துறாங்க. வேணா விக்னேஷ், நீ போக கூடாது. அது உண்மைதாமா. டேய், அதெல்லாம் போயிடா. உன்னை ஏமாத்தி வர வைக்கிற பிளான். தேவிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. தயவு செஞ்சு போகாதடா. நீயும் அம்மாவை கஷ்டப்படுத்தாதடா. தேவி, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ நல்லாதான் இருக்க. நான் ஹாஸ்பிட்டல்ல கீழே இருக்கிற பிள்ளையார்கிட்ட வேண்டி இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? தேவி, நீ எதை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காம சந்தோஷமா இரு. அப்பதான் உனக்கு பிறக்க போற குழந்தையும் நல்லபடியா இருக்கும். அம்மாவோட மனநிலையை பொறுத்துதான் குழந்தையோட மனநிலையும் இருக்கும். சோ இந்த நேரத்துல நீ அழறது குழந்தைக்கும் நல்லதில்ல தானே? அதனால நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஆமா தேவி. என்னங்க நீங்க ஏன் இவ்வளவு கூட்டமா நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, நாங்க எல்லாரும் பார்க்க வந்தோம். டாக்டர், என் தங்கச்சி தேவியை எப்ப கூட்டிட்டு போலாம்? அவங்க ஓகே தான். அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். நான் கொடுத்த மெடிசன்ஸ் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு பெயின் வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரெகுலரா செக்அப் பண்ணிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சரி. அப்படி இல்லன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வரதுனாலும் வாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, இதுக்கப்புறம் நீங்க அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். வீட்ல பிரச்சனை, அவங்க ஹஸ்பண்டோட பிரச்சனைன்னு திரும்ப இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. அப்படி நடந்தா அது குழந்தைக்கும் நல்லதில்ல, இவங்களுக்கும் நல்லதில்ல. ஒருவேளை அவங்க ஸ்டெயின் பண்ணி அழுதாங்கன்னா குழந்தை ரொட்டேட் ஆயிடும். அப்புறம் 2 பேருக்குமே ரொம்ப ரிஸ்க். சோ கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நர்ஸ், அவங்க டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணிடுங்க. பேஷண்ட்டை பார்த்து அனுப்பி விட்டுருங்க. வா தேவி, வீட்டுக்கு போலாம். உட்காரு, பாத்து. தேவி, டாக்டர் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்ட் டைம்க்கு எடுத்துக்கணும். டைம்க்கு டைம் சாப்பிடணும். எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அக்கா, இதெல்லாம் செய்யணும்னா விக்னேஷ் கூட இருக்கணும்ல. நீங்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னு சொன்னீங்க. ஆனா
விக்னேஷ் இன்னும் வரவே இல்லையேக்கா. எனக்கு விக்னேஷ பார்க்கணும் போல இருக்கு. இத பாரு தேவி, விக்னேஷ் உன்னை பார்க்க வராம இருந்திருப்பாரா? ஒருவேளை உன் அத்தை அவரை தடுத்து நிப்பாட்டி இருக்கலாம்ல. உனக்கு ஒண்ணுனா அவர் ரொம்பவே பதறுவார் தேவி. ஏன்னா நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. அந்த பாசமும் நேசமும் சாகர வரைக்கும் விட்டு போகாது. இந்த கை தேவிக்கு கொடு. குடி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கையில கையில ஹாய், எல்லாம் இங்கே தான் இருக்கீங்க போல. ஏய், நீ எப்போ வந்த தேவி? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கிய? நாளைக்கு வளகாப்பு நடக்க போற வீடு மாதிரியா இருக்குது. டேய், இங்க நிறைய விஷயம் நடந்து போச்சுடா. என்னாச்சு மூர்த்தி? அம்மா, இந்த பொண்ணு அன்போட பொண்டாட்டி. அன்பு கல்யாணம் ஆயிடுச்சா? அடக்கடவுளே, ஒரு நாள்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சா? அன்பு, கைய கொடு. அட கைய கொடு அன்பு. வாழ்த்துக்கள் அன்பு. உண்மையா நீ வேற லெவல் அன்பு. வீட்டுல ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, மனசுக்கு பிடிச்சவங்க கையை பிடிக்க ரிஸ்க் எடுத்த பத்தியா? நீ கெத்தான ஆள் தான் போ. சிஸ்டர், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.